இந்த எந்த அசுர உணர்வு இருக்குதோ இந்த உடலை விட்ட பின் அது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஆவித்தன்மை ஆன பின் நாம யார் மேல பட்டிருந்தா இந்த அணு அங்க அவன் பட்டிருந்தா அந்த உடல்ல போயிடும். அதன் வழி உள்ளே செல்லுகின்றது அல்லது சுவாசத்தின் வழி செல்லுகின்றது. அந்த பாகத்தால் உருவாக்குன்னு அவர் உடல்ல நோய்கள் எல்லாம் அங்கே உருவாகும். அதே வழியில இன்னைக்கு ஒரு குடும்பத்துல என்ன செய்யறதுன்னா, ஒரு கர்ப்பத்தில் இருக்குது அவங்க குடும்பத்துல ஆஸ்மா நோயே இல்லைன்னு வச்சுங்க. அந்த கர்ப்பிணியா இருக்கக்கூடிய ஆஸ்மா நோய் உள்ளவங்க பார்த்தாட பாவமே இப்படி இருக்குதே அப்படின்னு நினைச்சா போறோம். அந்த உணர்வுகள் அந்த உடல்ல விளைந்த உணர்வு உள்ளுக்கே சென்று இந்த ரத்தத்துடன் கலந்து கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஆஸ்மா நோய் வருது. கர்ப்பத்தில் இருக்கப்படும் போது ஒரு காக்கா வழிபாடு ஒரு குழந்தை துள்ளுது அப்படின்னு சொன்னா அடப்பாவே நல்லா இருக்குதே அழகா இருக்குதே இப்படி துடிக்குதுன்னு என்ன போறோம். அந்த உணர்வு அந்த குழந்தையோட வந்து அந்த குழந்தைக்கு காக்கா வழிபாடும். இந்த மாதிரி கர்ப்பத்தில் இருக்கும்போது தாய் கருவில் இருக்கும்போது அறியாத நுகர்ந்த உணர்வுகள் நமக்குள் இப்படி வருது. நீங்க 1000 கோயிலுக்கு போய் தான் என்ன பண்றது? நாம் அறிந்த உணர்வு அதே தாய் அந்த அருள் பெற்ற உணர்வுகள் எனக்குள் வரவனும் என்னை அறியாத இருள்கள் நீக்கக்கூடிய அந்த அருள் சக்தி வரவனும் என் குழந்தை உடலுக்குள் அது ஊடுற வேண்டும், இந்த காக்கா வலிப்பு நீக்க வேண்டும் என்ற உணர்வினை எங்க இந்த கண் கொண்டு பாய்ச்சட்டும். இந்த உணர்வு தன் பதார்த்தத்தை கொடுக்கட்டும். உங்களால போக்க முடியுதா இல்லையா? டாக்டரால முடியாது, உங்களால முடியும். இதை சொன்னா யார் செய்யறாங்க? ஏனென்றால் 7 வருடம் அனுபவத்தை கொண்டு ஒவ்வொரு 3 லட்சம் பேரை சந்திச்சு எந்தெந்த வழிகளில் இந்த உணர்வு மாறுகின்றது, எந்த வேதனைப்படுகின்றார்கள். கருவில் இருக்கக்கூடிய குழந்தை தப்பு பண்ணிச்சான். இப்ப கர்ப்பமா இருக்கும்போது 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவன் திருடனா இருப்பான். அந்த உணர்வு தாய் நினைச்சேன்னா அந்த உணர்வு இந்த தாய் கருவில விளையுது. அவன் பிறந்த ஒரு பண்ணிச்சுனா அம்மா கிட்ட சண்டை போவான், அப்பா கிட்ட சண்டை போறான், இருக்கிறவன் சண்டை போறான், இப்படி நகமா வரும், இப்படி போறான்னு நாம இந்த உணர்வு தாய்க்கு ஊழ்வினையாகுது. ஆனால் குழந்தைக்கு பூர்வ புண்ணியமாகுது. பூர்வம் கருவில விளையக்கூடிய குழந்தைகளுக்காகுது. இதை போல கொடிய நிலைகள் நம்ம எரியாமல் இயக்கிக் கொண்டிருக்கும் நிலைகளிலிருந்து நாம் மீள்தல் வேண்டும். இதை இன்று இரவில் இருந்து, ஏன்னா இன்னும் கொஞ்சம் பேர் வராமல் இருக்கிறாங்க, சாயங்காலத்துக்குள்ள வந்துடுவாங்க, தொடரும். அந்த நேரத்தில் நீங்க எல்லாம் சும்மா இருந்துக்கிட்டீங்கன்னு உங்களுக்கு தெரிந்த உங்க அனுபவத்தை இங்க பேச வைக்கிறதும் இந்த நிலையானது. ஏனென்றால் இந்த கணவன் மனைவி என்பதை மட்டும் மனிதனான பின் தான் 2 உயிரும் ஒன்னா சேர்க்க முடியும். இப்ப வேதனைப்படும் உணர்வை நாம் பறவையோட கேட்டோம்னா அந்த உயிர் நம்ம உடலுக்குள் வந்தா அந்த உடல்ல விளைத்து அந்த வேதனையான உணர்வை நமக்கு உடலுக்குள் சேர்த்து இந்த நோயை தான் வளர்க்கும். அப்புறம் அந்த உடலை வீழ்த்தோம் வெளியில போய் கணவன் எவனிடம் என்று மனைவி தன் கணவனை மீட்டினார் அப்படிங்கிறப்ப அந்த நோயோடு இருக்கப்படும் போது அந்த மனைவி அந்த அருளி பெற வேண்டும் என்று தன் கணவனை எடுத்துக்கொண்டா அடுத்த நிமிடம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு பெற வேண்டும் என்ற உணர்வை வீண்செலுத்தினார். அங்கே சென்று அடைகின்ற முதல்ல உடல் பெறும் உணர்வுகளை அதை பெற்ற பின் அந்த கணவன் உணர்வை தன் உடல் இருப்பதனால் எளிதில் பேசிட்டு இருக்கும்போது அதை கூப்பிட கேட்டு இருக்கிறாங்க. அதனால அந்த உணர்வினை தனக்குள் கவர்ந்து அந்த உணர்வினை தனக்குள் எவ்வாறு சேர்க்க வேண்டும் என்பதுதான் சாஸ்திரம் கூறப்படுது. தாலியை கட்டியாச்சுன்னு என்ன செய்யறாங்க? இப்படி விட்டுட்டு போயிட்டே என் பிள்ளையெல்லாம் அவசப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு வேதனை. அப்புறம் எங்க போறது? இந்த மனிதனான பின் இந்த மாங்கல்யத்தை சீராக வைத்துக் கொண்டா தன் கணவன் என்றுமே என்னுடன் இருக்கின்றான். இப்ப நீங்க பாக்குறீங்க, சாதாரணமாக ஒரு கனாவில நாம் பார்க்கும் போது பிரிவுடைய உணர்வு நமக்குள் எடுத்தா அந்த உணர்வு நமக்குள் அந்த கணாக்களா மாறுகின்றது. அவரோட வாழ்ற மாதிரியே நமக்குள் அதை நிலைகளை உருவாக்குகின்றது. ஆனால் அதே சமயம் அந்த உணர்வின் தன்மை தனக்குள் எடுக்கும் இந்த உணர்வு உண்டு. அந்த மெய்வொழி பெற வேண்டும் என்ற உணர்வை நமக்குள் எடுத்தால் நமக்குள் வேதனைப்படும் உணர்வை மாற்றி அந்த மகிழ்ச்சி என்ற உணர்வு வந்து ஏகாந்த நிலை கொண்டு அந்த சப்தரிஷி மண்டலத்திலே நம்மளை இழுத்து அழைத்து சென்று கொண்டிருக்கும் மனைவி. அதே போல கணவன் இறந்தாலும் அதே மாதிரி மனைவி இறந்தாலும் அதே போல நாம் செய்தல் வேண்டும். அவ்வாறு செய்தோம் என்றால் இந்த வாழ்க்கையில் வந்து இருளை அகற்றிவிட்டு முன் எவர் சென்றாலும் அதற்கு பின் நாம் அங்கே செல்ல முடியும். ஆக 2 உயிர் அங்கு ஒன்றி விட்டால் என்றும் பிறவியில்லா நிலைகள் அடைய வேண்டும். கடைசி மனிதனுடைய நிலைதான் அதே நிலை. அதை அடைய வேண்டும் என்பதற்குத்தான் சொல்ற. இப்ப நம்ம மன்னிக்கிறோம், மாங்கல்யத்தை நீக்கிறாங்க. அப்படி யாரா போட்டிருந்தா இந்த மாதிரி கணவன் இருந்து அவர் மாங்கல்யத்தை பொட்டு வச்சுக்கிறாங்க பாரு. எந்த சாஸ்திரத்தை வளர்த்தார்களோ அவங்க குடும்பத்துல போய் பார்த்தோம்னா நம்மளை வெள்ளைச்சேலை கெட்ட சொல்லுவாங்க, அவங்க கலைச்சேலையும் பொட்டு வச்சுக்கிருப்பாங்க. எந்த சாஸ்திர வழி வந்தாங்களோ அவங்களுக்கு தோஷம் இல்லையா, அதனால அவங்க எல்லாம் கேட்டுக்கலாம். இதை நீங்க பார்க்கலாம். ஒரு சமயம் மாயவரம் என்ற ஊர்ல ஒரு டாக்டர் இருக்கிறாரு. அவருடைய தாயாருக்கு 80 வயசு இருக்கும். அந்த அம்மா என்ன செய்ச்சு, வேற யாரும் சொல்ற என் கணவர் என் கூட தான் இருக்கிறார், இந்த பொட்டையும் தாலியும் நீக்க சொல்லியிருக்காங்க, என் வீட்டுக்காரர் என் கூட தான் இருக்கிறார், நீங்க நீக்க சொல்ல, நீங்க யாரு அப்படின்னு போட்டுவிட்டு வெளியில போனா எல்லாம் கேட்கிறாங்கன்ட்டு வீட்டுக்குள்ளேயே அடங்கியிருந்தது. அப்போ இந்த மாதிரி ஒரு சாமி வர்றாரு. அவரை நான் பார்த்து அவர் சொன்னா எப்படிங்கிறதுல கேள்விப்பட்டேன். அந்த நம்ம புத்தகத்தை வாங்கி படிச்சிருக்கிறாங்க. அந்த சாமியை நான் பார்க்கணும், வீட்டை விட்டு வெளியில வர்றதில்லை. அந்த அம்மாவுக்கு வயசு 80. அப்ப நான் வீட்டுக்கு போனேன். இதெல்லாம் சொன்ன உடனே
எனக்கு தெரிந்தோ தெரியாம இந்த வந்துருச்சு. ஆனாலும் இந்த சாஸ்திரங்களை படிக்க போகும்போது எனக்கு உள்ளுணர்வு ஒன்று தோன்றியது. இன்னைக்கு கணவனோடு ஒன்று சேர்த்து வாழ்றோம். கணவனும் மனைவி 2 பேரும் ஒன்னா இருக்கு. மனைவி இறந்த உடனே கணவன் இறந்து போறான். மனைவி இறந்த உடனே இந்த மாதிரி 2 பேரும் ஒன்று சேர்த்து போறா அந்த ஒரே உணர்வோட போகுது. இது எங்க போகுதுன்னு அதை விளக்கமெல்லாம் கொடுத்து வந்தேன். இப்ப என்ன தெரிஞ்ச தெரியாமலோ எனக்கு இந்த சக்தி எப்படி வந்தது கேட்டது. உங்க தாய் கருவிலே விளையப்பட போகும்போது இந்த உணர்வு கேட்ட நாள் உங்க உடல்ல விளைஞ்சிருக்கு. அந்த உணர்வு தான் இன்னைக்கு இயக்கிறது. உங்களோட உங்கள் உணர்வு இருக்கா நீங்க எண்ணி இப்ப அந்த ஆன்மா என்ன செய்து அதே என்னோட இருக்கிறார் என்ற நிலையில் கொண்டு அவங்க அறியாதபடி இந்த சாங்கியத்துக்கே எதுவும் ஒத்துக்கொள்ளல, சாங்கியம் செய்ய உடல. இருந்தாலும் அந்த ஆன்மா எங்கேயும் போகாதபடி தன் உடல்ல சுத்திக்கிட்டே இருக்கிறத இப்ப பார்க்கலாமா அப்படின்னு அதை பார்க்கலாம்னா அந்த கணவனுடைய உணர்வுகளை எனக்குள்ள இருந்து அவர் வாழ்ந்த காலத்தில் எப்படி மகிழ்ச்சி இருந்ததோ அதையெல்லாம் கண்ண பார்க்குது. அப்படியே பார்க்குவேன். அப்ப அந்த டாக்டர் அவர் இதை பார்த்து போட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு, அப்படி 2 பேருமே அப்படி ஆசீர்வாதம் வாங்கி இந்த உண்மையை நான் இன்னைக்குதான் உணர முடிந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு என் தாயினுடைய நிலைகள் எனக்கு அந்த அருள் கிடைக்கணும், எங்க குடும்பத்தில் அந்த நிலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த உண்மையின் உணர்வை தெரிந்து கொண்ட பின் அப்புறம் அந்த ஆன்மாவை நீங்க இந்த மாதிரி செய்யுங்க. துருவ நட்சத்திரத்தின் பேரொருள் பெறவனு காலையில் 4 மணிக்கு எடுங்க. இதை எடுத்து நீங்க வளர்த்துப்பாங்க இதே உணர்வு. ஏன்னா அவர் உடலை உள்ளுக்கு போகல, ஆனா உடலுக்குள் போகல. அந்த ஆசையின் உணர்வு தன் உடல் அந்த ஆன்மாக்கள் எப்படி சுத்திட்டு இருக்குது அவங்க உண்மையை உணர்கின்றார். இந்த மாதிரி செய்த பிறகு நாங்க போச்சான் அவர் ஒளி சரீரம் தர்றார். ஏன்னா அவருக்கு முன்னாடி ஒரு பெரிய சாதுவை பார்த்தாராம். அதை பார்க்கப்படும் போது அவர் சில உபதேசங்களை கொடுத்தாராம். ஆக இந்த ராமாயண மகாபாரத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தார். இருந்தாலும் அங்கே சேர்க்கப்பட போகும்போது இந்த சாங்கியம் செய்து நீ செய்ய வேண்டாம்னு ஒண்ணு மட்டும் சொன்னார். பாக்கி எனக்கு விவரங்களை சொல்லலை. ஆனா என் கணவர் என் கூட தான் இருக்கிறார், அந்த நம்பிக்கையோட இருக்கிறேன். நான் எப்படியுமே இந்த தாதி எனக்குள் இருந்தாலும் அவரோட ஒன்றி நான் முழு மாங்கிலியக்காரியாக நான் போய் சேரணும் அப்படின்னு அந்த எண்ணத்தில் தான் செய்துட்டு இருக்கேன்னு சொன்னார். இன்னைக்கு அந்த அம்மா இப்ப நான் குறைஞ்சது ஒரு 7-8 வருஷம் இருக்கு. அந்த மாதிரி நான் சந்திக்கும் போது 80 வயசு. அவர் மகன் டாக்டர், அவருக்கு 65 வயசு. இதை பார்த்தவங்க இந்த உண்மையுடைய நிலைகளை 60 வயசு. அப்புறம் அதே எடுத்து அவங்க வீட்டில் இதே மாதிரி செய்து அந்த இதே மாதிரி சில இடங்கள்ல சில உண்மைகள் அறிந்தோ அறியாதபடி சில நிலைகள் இருக்குது. ஏன்னா நான் 3 லட்சம் பேரை சந்திச்சதுல குருநாதர் காட்சி அறுவழிகள் எப்படியெல்லாம் இந்த உலகம் இயக்குகின்றது, மனிதனான பின் இனி நம்மளுக்கு என்ன இருக்கின்றது, இந்த உடலுக்கு பின் நாம் பிறவியில்லா நிலையை அடைய வேண்டும், இது உறுதி வச்சாச்சுன்னா நம்ம நிச்சயம் அதை அடைகிறோம். அதை அடையிறதுக்கு நான் சொல்லணும் தவிர இப்ப நீங்க ராத்திரில அங்கிருந்து உடம்பு சரியில்லைன்னா நான் போன் பேசுறேன் என்கிட்ட சொன்ன உடனே அந்த போன்ல பேருந்து இப்ப தலைவலி இருக்குன்னா துருவ நட்சத்திரம் உணர்வுகள் உங்க உடல்ல பறந்து இப்ப தலைவலி குறையுதுன்னா இறங்கிடும். அப்ப சாமி தான் நீங்க தேடுறீங்களே தவிர அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரோடு நான் பெறணும் என் உடல்ல இருக்க தலைவலி நீங்க என்ன மாட்டேங்கிறீங்க. சுவாமி கிட்ட சொன்னாதான் சக்தி இருக்கு. சாமி உங்ககிட்ட சக்தி கொடுத்தா அது எடுக்க தெரியல. இப்ப சில நேரங்கள்ல ராத்திரிக்கெல்லாம் எனக்கு போன் வந்துகிட்டே இருக்கு. ராத்திரி நின்று தூங்க விடுறதில்ல. நான் தியானத்து தூங்க விடுறதில்ல, தியானத்துல இருப்பேன். அந்த நேரத்துல பெல் அடிக்கும் கணங்கனான்ட்டு. சில பேர் சில உடல்ல வேதனை படுறதெல்லாம் பாக்குறேன். அதை போன வச்சோன்னு இந்த என்ன செய்யுதுன்னா இப்ப நேரடியா சொல்ற காட்டிலும் சாமி பேசினான்னு உணர்வு வேகமா போனோடனே தலைவலியோ இடுப்பு வலியோ நெஞ்சு வலியோ ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி போச்சு முடியல அப்படின்னு சொன்னா உடனே நல்லா அப்படின்னா சாமி என்ன செய்யறாங்க, கடவுளா நினைச்சுறாங்க. அவங்க எண்ணியது உள் நின்று அது இயக்குதுன்னு அவங்க மறந்துடுறாங்க. அவங்க எடுத்தது உள்ள நின்று அது கடவுளா நின்று வேலை செய்யுது. எண்ணல என்ன எப்படி வரும், ஐயோ எனக்கு இந்த மாதிரி இருக்கு நான் போயிடுவேன்னு சொன்னா அதுவே கடவுள் வந்து அதே முறைக்கு அது முடியுது. அதான் கீதையில நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய். ஆகையினாலே இப்ப கொஞ்ச நேரம் உங்களுக்கு முதல்ல வந்த ஒரு 2 நாள் சாமி ஒன்றும் பேசலையே அனுபவத்தை பேசுறான்னு இதையும் கொஞ்சம் உற்சாகப்படுத்தி இந்த அருளை நீங்க பெற்று சாப்பாடு சாப்பிட்ட ஒருபாடு கொஞ்ச நேரம் ஓய்வை நீங்க எடுத்துக்கொண்ட ஒருபாடு சாயங்காலம் 5 மணிக்கெல்லாம் வந்துருங்க. உபதேசத்தை 2 நாளைக்கு அது தொடர்ந்து நாம் உயிர் எப்படி பெற்றது, மனிதனை எப்படி ஆனோம், நாம் எங்க போகணும், எப்படி இருக்கணுங்கிற முழுமையான நிலைகளை சொல்லி இதை நீங்களும் கடைபிடித்து உங்க மூச்சு அலைகள் பிறருடைய நிலைகளையும் அறிய செய்யும் அந்த சக்தியாக பெற வேண்டும் என்று இதை நிறைவேற்றுறேன். மணி 2 ஆச்சு. சாப்பாடுலாம் ரெடி தானுங்க. சரி, எனக்கு தியானம் சாயங்காலம் இருந்துக்கலாம். உங்களை கேட்க வச்சதே தியானம் தான். சொல்லலாம் 10 வருஷத்துக்கு நம்மளோட உட்கார்ந்தீங்கன்னா சொல்லிட்டே வருவோம். அதுக்கப்புறம் 10 வருஷம் நீங்க இருந்தாலும் கூட அண்டம் எப்படி உருவானது எல்லாம் சொல்லிட்டே வரலாம். கொஞ்சம் கொஞ்சம் தொட்டு தொட்டு கொடுத்த உடனே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த சக்தி படிச்சும் பொசத்தா படிச்சுட்டு இருந்தேன். ஒரு நாள் கொடுத்தாரு சக்தியை பரப்புன்னு அவர் வழியை நான்